வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? எஸ்ஆர் பார்த்தோம், அதோட மாடிஃபிகேஷனாக டின்னு பார்த்தோம். இப்போ ஜேகேவும் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ஓகேயா, டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதே போல தான். ஸோ எல்லாமே ஒரே போல் பேஸ். ஸோ என்ன செய்வோம், இதை தூக்கி இங்கே கனெக்ட் பண்ணுவோம். கிராஸ் கப்பிள்டு NAND கேட்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இப்படி ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே என்ன செய்வோம், இங்கே ஒரு AND கேட்டை போட்டுப்போம், இங்கே ஒரு AND கேட்டை போட்டுப்போம். அப்புறம் இங்கே என்ன செய்வோம், வெளியில் ஒரு எஸ்ன்னு கொடுப்போம், இங்கே வெளியில் வந்து ஆர்னு கொடுப்போம். இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி கிளாக்குன்னு கொடுப்போம். கரெக்டாக? பாசிட்டிவ் நம்ம வந்து ஜேகே ஃப்ளாவில் வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டே வரைஞ்சிப்போம். ஈஸியாக இருக்கும் அதுதான். ஓகே, பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட். ஓகே ஃபைன். சரி, இப்போ வந்து நம்ம இப்போ வரைய போகிறதுன்னா ஜேகே தானே. ஸோ எஸ்ஆர் இருக்குல்ல, எஸ்க்கு பதிலாக ஜே, ஆருக்கு பதிலாக கே போட்டுக்க போகிறோம். பேரை மட்டும் மாற்றிட்டா அது ஜேகே ஆகிடுமா? ஆகாது. இன்னும் ஒரு மாடிஃபிகேஷன் இல்லையா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா? இதில் போட்டுருங்க. இது என்ன கியூ, இது வந்து கியூ பார். கரெக்டாக? எஸ்ஸுக்கு நேராக கியூ, இதுக்கு நேராக கியூ பார் போடணும். ஓகே ஃபைன். இங்கே என்ன போட்டிருப்போம்னா இங்கே எஸ் பார்னு ஒன்று போட்டிருப்போம். எஸ் பாருக்கு நேராக கியூன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான், அதெல்லாம் கரெக்ட் அப்படியே இருக்குது, எதுவும் சேஞ்ச் இல்லை. இப்போ என்னென்னா மாடிஃபிகேஷன் என்னென்னா, அந்த கியூ இருக்கு இல்லையா, அவுட்புட்டு, அதை நேராக எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்னொரு இன்புட்டாக கொடுத்துருங்க. அதே போல் கியூ பார் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க நேராக. எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த ரெண்டு NAND கேட்டும் 3 இன்புட் NAND கேட். ஓகேயா? 2 இன்புட் இல்லை, 3 இன்புட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அழகாக ஈஸி தான் நம்மளுக்கு வரைகிறது. ஓகே, அப்படி இங்கேயும் தூக்கி அங்கே எடுத்துகிட்டு போனோம், அங்கேயும் தூக்கி இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். முடிச்சாச்சு. இப்போது ஜேகே ஃப்ளாப்புக்கு ஒரு சிம்பிள். சிம்பிள் என்ன? எஸ்ஆர் மாதிரியே தான் போட போகிறோம். பேரை மட்டும் ஜேகேன்னு மாற்றிட போகிறோம், அவ்வளோதான். கியூ பாரு. அப்புறம் என்ன பண்ணோம், கிளாக் உண்டு. ஓகே, கிளாக் என்ன? பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு. ஸோ இங்கே ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுறீங்க, ஜேகே கியூ பார். ஓகே, இப்போது ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம், கிளாக் கொடுக்கணும், பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு, அதனால் இப்படி போட்டுக்கிறோம் ஆரோ மார்க். ஓகே, மொத்தம் எத்தனை கேஸ் இருக்குது? ஜேகே மட்டும். இப்போ இது பேர் என்ன? கேரக்டரிஸ்டிக் டேபிள். அதில் கிளாக் கொடுப்போம், ஜேகே கொடுப்போம், கியூஎன் கொடுக்க மாட்டோம். அதே ட்ரூத் டேபிளில் தான் நம்ம வந்து கியூஎன்னுங்கிறத சேர்த்து கொடுப்போம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன, 4 காம்பினேஷன் 0001 1011. ஓகே, ஜேங்கிறது வந்து கிட்டத்தட்ட எஸ் மாதிரி, கேங்கிறது கிட்டத்தட்ட ஆர் மாதிரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 00 அப்படின்னா ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 0னா எஸ் ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் டு 0 மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு. ஸோ இதை வந்து நம்ம லேட்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம், இல்லை ஹோல்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம், ஆர் ஈக்குவல் டு 1 மாதிரி. ஸோ ரீசெட். அப்புறம் ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 1னா எஸ் ஈக்குவல் டு 1 மாதிரி. ஸோ செட். அடுத்தது 1 இது வந்து 1ங்கிறது வந்து எஸ் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1னா இன்வேலிட் காம்பினேஷன் இல்லையா? அதையே திருப்பி இப்போ எழுதிட்டோம்னாக்க அப்புறம் இதுக்கு பேர் என்னதுக்கு ஜேகேன்னு பேரை வைக்கணும். ஸோ இதாங்க பியூட்டி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து ஒரு வேலிட் காம்பினேஷன் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், கியூஎன் கொடுத்தாச்சு, 0 கொடுத்தாச்சு, 1ம் கொடுத்தாச்சு. வேறு ஏதாவது புதுமையாக கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலான்னா கியூஎன் பார் அப்படின்னு கொடுத்த போகிறோம். ப்ரீவியஸ் அவுட்புட் இருந்தது இல்லையா, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ப்ரீவியஸ் அவுட்புட் 0வாக இருந்தால் இப்போ 1 ஆகிடும், ப்ரீவியஸ் அவுட்புட் 1ஆக இருந்தால் 0 ஆகிடும். ஓகேயா? இதுக்கு பேர் வந்து டாகிள் அப்படின்னு சொல்கிறோம். டாகிள்னா அப்படியே தலைகீழங்கிற மாதிரி மீனிங்கில். ஓகே ஃபைன். இப்போ டேரெக்டாக ஃபாஸ்ட்டாக ட்ரூத் டேபிள் எழுத போகிறோம், முடிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ கிளாக்கு எல்லாத்துக்கும் கிளாக் கொடுங்க. எத்தனை கேஸ்க்கு இருக்கு? வேலிடான கேசஸ் வந்து 8 கேசஸ். அப்புறமா வந்து அதர்வைஸ்னு ஒன்று போட போகிறோம். ஃபஸ்ட்டு வேலிடை முடிச்சிடும். ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 0, ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு. ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 0, ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு. ஜே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 1னா ரீசெட், ஸோ அவுட்புட் இஸ் 0. ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 1னா செட், அவுட்புட் இஸ் 1. ஜே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 1 அப்படின்னா டாகிள். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் 0வாக இருந்தால் நம்ம 1 ஆக்கிட போகிறோம், ப்ரீவியஸ் ஸ்டேட் 1ஆக இருந்தால் 0 ஆக்கிட போகிறோம். ஸோ இது ரெண்டும் டாகிள் மோட். டாகிள் இது ரெண்டும் என்னது? இது வந்து லேட்ச்.
latchன்னு சொல்லிக்கலாம். இது 2 என்னது? ரீசெட். ரீசெட். இது 2 என்ன? செட். ஓகே. இப்போ அதர்வைஸ்ன்னு எழுதுறோம். அதர்வைஸ்னால் என்ன அர்த்தம்? கிளாக் வந்து ஃபாலிங் எட்ஜாக இருந்தாலோ, கிளாக் வந்து ஹையாக இருந்தாலோ, லோவாக இருந்தாலோ, ஜே என்ன வேணாலும் இருக்கட்டும், கே என்ன வேணாலும் இருக்கட்டும். ப்ரீவியஸ் ஸ்டேட் 0வாக இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள், 1ஆக இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இந்த கேஸில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவாக இருக்குது. இன்ஆக்டிவ்னா அர்த்தம் ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன் லேட்ச்னு கூட நம்ம எழுதிக்கலாம் வேண்டாம். ஓகே, புரிஞ்சுட்டா? ஈஸி தானே? பயங்கர ஈஸி. என்ன டிஃப்ரென்ஸு? J=1 K=1 இஸ் அ வேலிட் காம்பினேஷன். அவுட்புட் என்ன ஆகுது? பழைய அவுட்புட் மாறி போயிடுது, தலைகீழ வந்துடுது. அது பேர் டாகிள். சூப்பர், தேங்க்யூ, பாய்.